நேர்களே, ஸ்வீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். தி பெனிஃபிட் ஆஃப் கிரிட்டிசிசம், விமர்சனம் தரும் மேன்மை என்ற தலைப்பை நான் உங்களுக்கு பலருக்கு இதை கடிதமாக எழுதி அனுப்பியிருந்தேன். பலர் இதை வாசித்தவர்கள் பயனடைந்தார்கள். இது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் தந்ததினால் இதை நான் எழுதினேன். விமர்சனம் என்பது வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ அமையும் வியாக்கியானம் எனலாம். கிரிட்டிசிசம் நம்மை குறை கூறியோ மேன்மை பாராட்டியோ மதிப்பீடு செய்வார்களானால் அது விமர்சனம் என்று சொல்லலாம். நேர்முக மதிப்பீடாகவோ எதிர்மறை எண்ணத்தில் வெளிப்பாடாகவோ அது கருதப்படலாம். பொதுவாக அது எவ்வித பாராட்டுதலுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. அது ஒரு வெறுப்புக்குரிய உணர்வையோ அல்லது அடிக்கடி விமர்சனம் செய்யப்படும் நபரின் நியாயப்படுத்தலையோ உருவாக்கும். விமர்சனம் என்பது ஒரு கருத்து, நோக்கம் அல்லது கலை ஏற்ற முறையில் அறிமுகப்படுத்துவதை உருவாக்க உதவி புரிவதாக அமைதல் வேண்டும் என்பது பல ஆராய்ச்சியாளரின் எண்ணமாகும். ஆனால் வாழ்க்கை சூழ்நிலையில் விமர்சனம் நோக பண்ணுவதாக உணர்வதோடு பலமுறை நியாயமற்றது என ஒதுக்கி தள்ளப்படுகிறது. ஒரு ஆலோசனைக்காரனாக ஆலோசனை வழங்கும் நான் கூட்டங்களில் என்னுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், புருஷர்கள், மனைவிகள் எவ்வாறு விரும்பத்தகாத விமர்சனங்களால் தங்களின் உணர்வுகளில் பல மட்டங்களில் மிகுந்த பாதிப்பு உட்படுத்தப்பட்டுகிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த விமர்சனம் எப்படி ஒவ்வொருத்தரை தாக்குகிறது என்பதை அறிகிறோம். சூழ்நிலைகளில் உயர் அதிகாரிகள் மற்றும் தாழ்நிலை பணியாளர்கள் தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சனங்கள் அன்றாட வாழ்வில் மன அமைதியை நடுங்கச் செய்யலாம். விமர்சனம் என்ற விஷக்கிருமியின் பாதிப்பிற்கு நானும் இலக்காயிருக்கிறேன். ஆனால் அவதூறுகளை ஆசீர்வாதமாக மாற்றும் சில நுட்பங்களை உருவாக்கும் அளவிற்கு விமர்சனங்கள் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். அவற்றை நன்மை பயக்கும் பார்வையிலே ஆக்கி கொண்டேன். உங்களிடம் கூடுதலாக நுண்ணறிவு இருக்குமானால் அவைகளோடு நீங்கள் மிகுதியாக்கி கொள்ளலாம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு அருளப்பட்ட தேவ கிருபையை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எங்களது செய்கையின் அடிப்படையில் தேவன் எங்களுக்கு பகிர்ந்து அளிக்கவில்லை. எமது வாழ்க்கை முறையை கணித்து அதன் அடிப்படையில் தேவன் தீர்ப்பு செய்திருந்தால் இவ்வுலகத்திலிருந்து நாங்கள் அகற்றப்பட்டிருப்போம். வாழ்க்கை முறையை கவனித்து அதன் அடிப்படையிலே தேவன் தீர்ப்பு எங்களை செய்திருப்பாரானால் என்றைக்கோ க்ளோஸ் ஆகிருப்போம். அவர் இரக்கங்களை பற்றி நான் தியானித்து கொண்டிருந்தபோது எனது நூலகத்திலிருந்து அனுதினம் மன்னா என்ற புத்தகத்தின் பழைய பதிப்பொன்றை கண்டேன். அந்த தலைப்பிற்கான உட்கருத்துக்களை அதன் மீது உருவாக்கியுள்ளேன். அது என் இருதயத்தை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. விமர்சனத்தை எதிர்கொள்வதில் சில முக்கிய உண்மைகளை நாம் சிந்திக்க வேண்டும். விமர்சனத்தை நோக்கும் முறை. உங்களை பற்றி கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னா அதை எப்படி நீங்கள் நோக்க வேண்டும். சிறந்தவர்கள் மீது விமர்சனம் பாயும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ நன்மையை உருவாக்கும் போது அது விமர்சரின் பொறாமையை கவர்ந்து இழுக்கும். திறமை படைத்த ஒருவரை மக்கள் வெறுக்கும்போது அவர் மீது விமர்சனம் அள்ளி வீசப்படுகிறது. சிறப்பாக செயல்பாற்றுபவர்களை அல்லது அரிய சாதனை புரிபவரை பாராட்டும் அன்பான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதில் மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. நாம் ஆக்கப்பூர்வமாக மற்றும் அழிவுபூர்வமாக விமர்சனங்களுக்கு இடையேயான வேறுபாட்டினை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களின் சிறந்தவர்களை வெறுப்பதுதான் மனித இயல்பு.
நீ மோசமாக திறமையற்ற முறையில் செயல்படும்போது யாருமே அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் நீ செய்யும் எந்த காரியமாவது விமர்சனத்தை இழுக்குமானால் அது சிறந்த ஒரு காரியம் செய்திருக்கிறாய். பின் ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் களைப்படைகிறாய்? ஏன் முறுமுறுக்கிறாய்? வியாதிப்பட்டு அவதிப்படுகிறாய்? விமர்சப்படும்போது உன் பணியில் புதிய உற்சாகத்தையும் சக்தியையும் காட்டு. இரண்டாவது, அதை ஏற்றுக்கொள்ளும் முறை. கோபமின்றி ஏற்றுக்கொள். அது யாரிடமிருந்து வருகிறது என்பதை நினைவில் கொள். ஒருவேளை உன் எதிரியாயிருக்கலாம், அது உன் பகைவனிடமிருந்து இருக்கலாம். அது உனக்கு பல காரியங்களை கற்றுக்கொள்ள உதவுவதோடு ஆபத்துகளை தவிர்க்க அது உனக்கு நன்மை தரலாம். நீ எங்கு தவறுகிறாய் என்பதை அவனுக்கு தெரியும். ஒருவேளை அவன் உன்னோடு இருந்திருப்பவனாக இருக்கலாம். இந்த நெருக்கத்தில் அவன் உன்னை விட்டு விலகி உன்னை விழப்பண்ணலாம். அவன்தான் உனக்கு மிகவும் மதிப்புள்ள இலவச போதகராவான். நீ அதை அதிமுக்கியமானதாக கருதாமல் மிக முக்கியமானதாகவும் கடவுளிடம் கொண்டு செல். விமர்சனத்தோடு அப்பால் விமர்சனம் பண்ணுபவரை நோக்கிப்பார். அவனை அவளை நீ மரியாதைக்குரியவராக எண்ணுகிறாயா? அவளுடைய தேவை என்ன? அவனுடைய விமர்சனத்தை நன்றியோடு ஏற்றுக்கொள். ஏனெனில் அது உன் எதிர்காலத்திற்குரிய எச்சரிக்கையாக இருக்கலாம். மிக தந்திரமாக அவன் கையாண்ட முறை பற்றி சற்று கவலை கொள்ளாதே. எப்படியோ அது காலம் கழித்து அல்ல, இப்பொழுது உன்னை வந்தடைந்திருக்கிறது நல்லது. உடல் அளவிலும் ஆவிக்குரியதாகவும் அது உன்னை சரியாக வைத்துக்கொள். சோர்வு உன் எண்ணங்களை சிதைத்துவிடும். விமர்சகரை மட்டும் நோக்காதே, கடவுளை நோக்கிப்பார். உன்னை பற்றிய விமர்சனம் வெகுவாக பரவிவிட்டதா? விமர்சகர் தவறு என்று மெய்ப்பிக்கும் வரை காத்திரு. அவர் தப்பாய் செய்துவிட்டேன் என்று சொல்லும் வரை காத்திரு. பொறுமையாக இருக்க உன்னை பக்குவப்படுத்திக்கொள். மூன்றாவது, சரி என்று நிரூபிக்க முற்படாமல் ஏற்றுக்கொள். விமர்சனம் உன்னுடைய நண்பனிடமிருந்தோ அல்லது உறவினரிடமிருந்தோ வருமானால் உன்னை திருத்திக் கொள்ளவும் மிகப்பெரியதொரு நன்மைக்கு நேராக உன்னை வழிகாட்டவும் கூடும். விமர்சகர் மீது உனது சொந்த மனப்பான்மையை கட்டுப்படுத்திக்கொள். உன்னை தற்காத்து கொள்ள முயற்சி செய்யாதே. அமைதியாயிரு. முன்னதாகவே உன்னுடைய சுயரூபத்தை உன் மனக்கண் முன்பாக நிறுத்தினால் நீ அதை நோக்கி ஈர்க்கப்படுவாய். விசுவாசிகளோடு உன்னை இணைத்துக்கொள். உன்னுடைய அதிகமான நேரத்தை எல்லாம் நன்மைக்கே என்று கொள்கையை உணர்வர்களோடு செலவிடு. உன்னுடைய துயரங்களை துடைப்பவர் போல் தோன்றும். தீயவரை புறக்கணிப்பதில் கவனமாயிரு. அவர்களோடு நீ உறவு வைத்தால் அது உன்னை ஆபத்தான சூழ்நிலையில் கொண்டு சேர்த்துவிடும். பலியாடான ஒருவன் தனது உள் மனப்பான்மை மாற்றிக்கொள்ளும்போது அவனது வாழ்வின் வெளிப்பாங்கு மாறக்கூடும் என்பது ஞானிகளின் வாக்கு. நியாயமற்ற விமர்சனம் மறைமுகமான ஒரு புகழுரை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விமர்சனமும் உனது தவறுதல்களை பகுப்பு ஆய்வு செய்து அவற்றை திருத்திக் கொள்ள உனக்கு உதவி செய்யும். விமர்சகர் உமது உறவினராயிருந்தால் தவறுதல்கள் செய்யப்படுவதோடு குறிப்பிட்ட சில காரியங்களில் உன் செயல்பாடு சிறந்ததாக மாறவும் உனக்கு உதவும். சிறியதானாலும் பெரியதானாலும் அந்த விமர்சனத்தில் கூறப்பட்டுள்ள உனது கவனம் தேவைப்படும் காரியங்களை உன் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீ உன்னைத்தானே போய் மெய்ப்பித்துக்கொள். விமர்சனத்தை புறக்கணியாதே. ஒவ்வொன்றையும் நியாயப்படுத்த முயற்சி செய்யாதே. அது எப்படி கையாள வேண்டும்? உன்னுடைய வெகுமதி மிகச் சிறந்தது. எதிர்மறையாக நம் மீது அள்ளி வீசப்படும் வியாக்கியானங்களை நாம் கேள்விப்படும்போது அவற்றை தவறாக ஏற்றுக்கொள்வது மனித இயல்பு. நமது உடனடி பிரதிபலன் கடுமையாக பதிலளிக்கும். நம்முடைய செயல்களுக்கு சாக்குப்போக்காகவும் நியாயப்படுத்தலாகவும் சொல்லும் ஆவியே நம்மில் எப்போதும் அடிக்கடி காணப்படும். பண்புடைய ஞானவான்கள் விமர்சனத்தை எவ்வாறு கையாள்வார்கள் என்பதை நமக்கு போதித்துள்ளது. விமர்சனத்தை நாம் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும்போது தாழ்மையாக பேண வேண்டும். ஒரு பிரச்சனையில் மீது ஒருபோதும் கற்பனை செய்து கொண்டு வெறித்தனமாக பேசுவதை காட்டிலும் அதன் குறிப்பிட்ட வகையில் பேசுவதை கால சிறந்தது. நீ எதை பற்றி கேள்விப்பட்டாலோ அல்லது அறிய வந்தாலோ அதன் பின் விளைவுகளை கவனத்தில் கொள்ள மறவாதே. உன்னை விமர்சிப்பவர்களுக்காக ஜெபம் செய்வது மிக இன்றியமையாதது. ஏனெனில் உன்னுடைய ஜெபமும் ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவைப்படலாம். உன்னுடைய ஊழியத்தின் மீது கவனம் செலுத்து. தவறுதல்களை திருத்திக்கொள். நான் தகுதியுள்ளவன், சிறந்ததை பெற்றுக்கொள்ள உரிமையுள்ளவன்,
ஆக்கப்பூர்வமாகது எதுவோ, அன்புள்ளது எதுவோ அதையே பிரதிபலிப்பேன். என்னோடும் நான் சந்திப்பவர்களோடும் சமாதானமாக இருப்பேன். என் வாழ்க்கை சிறந்தவற்றையே எனக்கு அளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் அதிகமாய் நம்பிக்கையாக இருப்பேன். நான் திறமை உள்ளவன், எப்பொழுதும் எதற்கும் தீர்வு காண்பவன். நான் இப்போது என்னையே நம்புகிறேன். உண்மையாகவே வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வீரச் செயல். வாழ்க்கை சிறந்தவற்றை எனக்கு அளிப்பதற்கு நான் தகுதி படைத்தவன். நான் மிக சிறந்தவற்றையே எதிர்நோக்கி உள்ளேன். ஏனெனில் எனது பாதுகாவலனாக என்னை கட்டி எழுப்புவராக நான் என் தேவனையே சார்ந்துள்ளேன். உன்னுடைய விமர்சனத்தை பற்றி தீங்கு உரையாமல் இருப்பதில் மிக்க கவனம் செலுத்தக்கூடுமானால் தகுந்த வேலை வரும்போது அவர்களோடு உன் உறவை புதுப்பித்து கொள்ள கிடைக்கும் வாய்ப்பாக எதிர்கொள். சில விஷயங்களில் நமக்கு அற்புதமாக தோன்றலாம், ஆனால் அவை நமக்கு ஆழ் தத்துவத்தை சிறந்ததாக மாற்ற அத்தியாவசியமானதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை சுட்டி காட்டுபவர்கள் மீது நாம் அடிக்கடி எரிச்சல் கொள்ளும் சோதனைக்குள்ளாகலாம். நாம் விரும்புகிறவர்களிடமிருந்து நமது செயல்களுக்கு அங்கீகாரத்திற்கான இரக்கம் பெற முயற்சி செய்யலாம். ஆனால் அவ்வாறு இரக்கம் காட்டுபவர்களின் ஆறுதலான வார்த்தைகளை குறித்து கவனமாயிருத்த அவசியம். ஆறுதல் அருளும் கலை நாம் முன்னேறுவதற்கு எவ்விதத்திலும் உதவுவதில்லை. நமது வாழ்வில் தோன்றும் இப்பிரச்சனைகளுக்கு தேவையானதும் அல்ல. இவ்வகை விமர்சனத்தின் மூலமாக நாம் முன்னேற்றம் அடைவதற்கு எப்போதும் ஒரு இடம் உண்டு என்பதை மறவாதீர். விமர்சனத்தை புறக்கணிப்பது வெகுமதிகளை புறக்கணிப்பதற்கு போலாகும். விமர்சனத்தை புறந்தள்ளுபவர்கள் வெகுமதிகளை புறந்தள்ளுபவர்கள் ஆவார்கள். நாம் ஏன் அதை இழப்பவராக வேண்டும்? சில வேளைகளில் விமர்சனம் மன சஞ்சலத்தை கொடுத்தாலும் நாம் அதை நல்லதொரு ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியானாலும் இனியவைகள் தீங்கிழைப்பவேல அல்ல. நாம் அதிகமாக நியாயப்படுத்த முற்படுவதோடு நமது நற்பண்புகள் தகுதியை நிறுவிக்கொள்ள கடுமையாக போராடுவோம். நமது சுயத்தின் மறுபக்கத்தை நாம் பார்த்திராமல் இருக்கலாம். நாம் மற்றவர்களிடமிருந்து அவர்கள் கருத்துக்களை காண்பது தேவையானதொன்றாகலாம். நமது செயல்களுக்கு பின் உள்ள நமது மனப்பான்மை நோக்கம் எப்படிப்பட்டவைகள் உண்மையை மனதோடு ஆராய வேண்டும். நமது விமர்சனங்கள் இப்படிப்பட்ட ஒழுங்கற்ற வேலையை எளிதாக செய்ய சுயநல கருதி மட்டும் செய்யக்கூடாது. ஆனால் அது நமது சொந்த நலன் கருதியே என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. விமர்சனத்தின் அடிப்படையில் நாம் நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை பெறுகிறோம். நாம் எதையும் இழந்து போவது இல்லை. நமக்காக காத்திருக்கும் பெரியதொரு பரிசு நாம் ஏன் இழக்க வேண்டும்? நம்மை சீர்படுத்தி நாம் பெறும் பரிசுக்காக நமது நேரத்தையும் காலத்தையும் முதலீடு செய்யலாமே. நமது செயல்களை நன்கு ஆராய்ந்து சீர்படுத்தி கொள்ளும் ஒருவன் தனது நேரத்தை நித்தியமான காரியங்களிலே முதலீடு செய்கிறான் என்பதில் சற்றேனும் ஐயமில்லை. நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு நாம் எதையும் இழந்து போவதில்லை. விமர்சனத்தை ஏற்றுக்கொள், அது உன் வளர்ச்சிக்கு உரமாகும். விமர்சனத்தை புறக்கணிக்கும் போது நீ உரமாகிறாய். இந்த ஆலோசனை கருத்தில் கொள்க. உடனடியாக இந்த காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவி. சகலவித கோபத்தையும் புரிய நீ எண்ணும் எந்த விமர்சனத்தையும் அகற்றிவிடு. திருத்திக் கொள்ள தேவையான பாடங்களை உனக்கு போதித்துக்கொள். அவரை நோக்கி வேண்டுதல் செய். உன்னில் மிக மிக மோசமான பகுதியை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை என்பதை எண்ணி சந்தோஷப்படு. உன்னை விமர்சனம் செய்பவர் நீ திருத்தப்பட்டு முழுமையாக அடைய தேவையான உன் செயலில் ஒரு பகுதியை மட்டும் சுற்றி காட்டியிருக்கிறார். அதை நினைவில் வைத்து கொண்டு உன்னை தேர்த்திக்கொள். நீ ஒரு தவறு இழைத்திருந்தாலோ அல்லது பாவம் செய்திருந்தாலோ திறந்த மனதோடு தாழ்மையோடு கடவுளிடமும் அதை பற்றி புண்படுத்தினாயோ அவரிடமும் அறிக்கை செய். இல்லாவிடில் அவர் மனிதனையோ அந்த மனிதர்களையோ சரி செய்யும் பொறுப்பை கடவுளிடம் விட்டுவிடு. அதை சரி செய்யும் பொருட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதிலோ உன் விமர்சனங்களை கண்டிப்பதிலோ உனது பொருளையும் காலத்தையும் வீணடிப்பதில் மிக ஜாக்கிரதையாயிரு. நீ தவறற்றவன் அல்ல என்பதையும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடியிலும் உன்னை செம்மையான வழியிலே நிறுத்த கடவுளுடைய கிருபையும் ஞானமும் உனக்கு தேவை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ விமர்சிக்கப்படும் போது உண்மையை ஒத்துக்கொள். அதன் மீது செயலாற்றினால் நீ மென்மேலும் திடன் கொள்வாய். கடிந்து கொள்ளுதலை நன்மையாக மாற்றிக்கொள்பவன் புத்திமான் எனப்படுவான். நீதிமொழிகள் 17:10 கூறியுள்ளபடி மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகம் உரைக்கும். விமர்சனம் என்பது எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள கடினமானதொன்றாகும்.
ஆனால் அதனை தாழ்மையோடும் குணத்தை முன்னேறச் செய்யும் என்ற ஆவலோடும் ஏற்றுக்கொள்வாயானால் அது மிகவும் உதவியாயிருக்கும். நாம் விமர்சிக்கப்படும்போது அந்த விமர்சனத்தில் ஏதேனும் உண்மை உள்ளதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். அது உண்மையானால் அது சரியான நோக்கத்தோடு எழுப்பப்படாவிட்டாலும் சீரிய மனம் பாங்கோடு அல்லது மென்மையான வார்த்தைகளினால் அளிக்கப்படாவிட்டாலும் அதில் பொதிந்துள்ள உண்மையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விமர்சனம் எவ்வாறு நம்மை வந்து அடைந்தது என்பதை பொருட்டல்ல, அதை நாம் எவ்வாறு பெற்றுக்கொண்டோம் கையாண்டோம் என்பதுதான் முக்கியம். பொறாமையால் பிறப்பிக்கப்படும் உண்மையற்ற விமர்சனம் ஒரு மறைமுக பாராட்டல் என்பது நினைவில் வைத்துக்கொள். அவற்றில் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் உண்மையால் முடிந்த அளவு செயலாற்று. உன்னுடைய தவறுகளை பிரித்து ஆராய்ந்து விமர்சனத்தின் நோக்கத்தின்படி உன்னைத்தானே விமர்சனம் செய்து கொள். விமர்சனத்தில் அடங்கியுள்ள அனைத்து விஷயங்களையும் குறித்து கொண்டு அவற்றை ஒவ்வொன்றாக நீ தீர்மானித்து பார். நோக்குவது நலம். இப்பொழுது மன அமைதியும் அற்றவனாய் ஆகிவிடாதே. அனைத்து காரியங்களையும் உடனடியாய் சீர் செய்ய உன்னால் கூடாது. மற்றும் விமர்சனத்தை முற்றிலும் புறக்கணித்தும் விடாதே. உன்னுடைய பணியில் மீது வீசப்படும் விமர்சனங்கள் அனைத்தையும் சுத்திகரிக்க நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் அதிகமாய் உற்சாகம் காட்டு. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவனே, நான் என்னை சீர்படுத்திக் கொள்ளவும் எந்த மனிதனையும் பிரியப்படுத்த அல்ல, இதிலிருந்து உம்மையே பிரியப்படுத்துவதில் வளரவும் எனக்கு எச்சரிக்கையாய் அமையும் விமர்சனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை தெரித்துக் கொள்ள பலன் தாரும். ஆமேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.